ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சாவா இந்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சாவா இது ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பிரதான கதாபாத்திரங்களில் விக்கி கௌஷல் அண்டு ராஷ்மிகா மந்தானா, அக்ஷய் கண்ணா இவங்க 3 பேருமே பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை லக்ஷ்மண் உட்டேகர் அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். சாவா இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்பு புலிநகரத்தில் தப்பிச்சு வந்தார் இப்படின்ற மாதிரி சிறு வயதில் நம்ம இந்த கதைகளை நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது சத்ரபதி சிவாஜியினுடைய மரணத்திற்கு பிறகு யார் நம்ம வீர சிவாஜி இருக்கார் இல்லையா, மராட்டிய மண்ணில், அந்த சிவாஜியினுடைய மறைவுக்கு பிறகு சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி அரியணைக்கு வரார். அவருடைய மனைவி தான் ரேஷ்மிகா மந்தானா. ஸோ அவுரங்கசீப்பை பொறுத்தவரையிலையும் சிவாஜி இறந்ததுமே மராட்டிய மண்ணில் முகல் சாம்ராஜ்யம் உள்ளார நுழைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் அந்த பக்கம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவுரங்கசீப் நினச்சிட்ருக்கார். அவுரங்கசீப் கதாபாத்திரத்தில் அக்ஷய் கண்ணா நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஓகே, ஆனால் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி அரியணை ஏறினது மட்டும் இல்லை, முகலாய பேரரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்குறாரு. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த சிவாஜி அதாவது மராத்திய மண்ணில் மராட்டியர்களை அழித்து முகல்ஸை அங்கே உள்ளார எடுத்துகிட்டு போயாகணும் அப்படின்றது அவுரங்கசீப்போடைய ஒரே தாட் ப்ராசஸ். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த முடி சூடுறதை கூட நான் அதை அழித்ததுக்கு பிறகு தான் அந்த முடி சூடிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை அவுரங்கசீப் எடுக்கிறாரு. அந்த சபதத்தில் அவுரங்கசீப் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. மொத்தமே படத்தை தாங்கி நிறுத்துறவங்க மொத்தம் 3 பேர் தான். ஒன்று விக்கி கௌஷல், ரேஷ்மிகா மந்தானா, அக்ஷய் கண்ணா. அக்ஷய் கண்ணா தான் எனக்கு தெரிஞ்சு படத்தில் மிரட்டிட்டார். பட் விக்கி கௌஷல் மராட்டிய சாம்ராஜ்யத்தில் சிவாஜியுடைய பையனாக அந்த தீர பராக்கிரமத்தோட அந்த வெறியோட எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதற்கேற்ற மாதிரியான உடல் அமைப்பு, கர்ஜிக்கிற தோரணை, பாவங்கள், முக்கியமாக சிங்கத்தோட சண்டை வர ஒரு சீன் ஒன்று இருக்கும், நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒய்ஃப் கூட, அதாவது ரேஷ்மிகா மந்தானா கூட அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி தன்னுடைய வளர்ப்பு தாயினுடைய காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குகிற அந்த ஒரு சீன் இருக்குல்ல, விக்கி கௌஷல் சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்தது ரேஷ்மிகா மந்தானா. முதல்ல ரொம்ப ப்ரைடாக ஒரு விஷயத்தை அணுகிட்டு அதன் பிறகு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டல்லாக ஒரு மைனஸை சந்திக்கும் போது ஒரு கேவலமாக, அதை கேவலம் சொல்ல முடியாது, ஒரு கேவல் நிறைந்த ஒரு அழுகை ஒன்று வரும் தெரியுமா, உள்ளுக்குள்ளே அப்படியே கொமஞ்சிக்கிட்டு அழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சீன். எஸ்பெஷலி தான் புருஷன் எதிராளிக்கிட்ட மாட்டிக்கிற ஒரு சூழல், போரில் இப்போ இறங்கு முகமாக இருக்கான் அப்படின்னும் போது அந்த இதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அக்ஷய் கண்ணா அவுரங்கசீப்பை கண் முன்னாடி நிகழ்த்திருக்கிறாருன்னே சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சான்ஸே கிடையாது. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த இயலாமையாக இருக்கட்டும், தான் படை வீரர்கள்லாம் தோற்று போகிறாங்க அப்படின்னும்போது அந்த ரியாலிட்டி தெரியறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் என்னடா தீராத இவனுங்க கொட்டத்தை அடக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அக்ஷய் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ கதாபாத்திரங்கள் சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பை பண்ணாங்க. ஸோ இப்போ படத்துடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த படத்தை லக்ஷ்மி உட்டேகர் இயக்கியிருக்கிறார். இந்த படம் ஒரு நாவலுடைய திரைப்படம். சாவா சிவாஜி ஷாவண்ட் அவர் தான் இந்த நாவலை எழுதினார். இந்த படத்துக்கு திரைக்கதை மட்டுமே பார்த்திங்கன்னா இயக்குனர் லக்ஷ்மண் உட்டேகர், ரிஷி, அதுக்கப்புறம் கௌஷல் சர்வாக்கர், உன்மான் ஓம்கார், இவங்க எல்லாருமே இந்த படத்திற்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. டயலாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி விர்மானி அவர் தான் டயலாக் எழுதியிருக்கிறாரு. இதை ஃபஸ்ட்டு நரேட்டிவ் யார் பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி சௌரப் கோஸ்வாமி. எஸ்பெஷலி தன்னுடைய பரிபாலனத்தில், அதாவது தர்பாரில் ஆளுங்களாம் இருந்துட்டு இல்லாமல் இருக்கும்போது ஒரு லைட்டிங் சூப்பராக இருக்கும்.
விக்கி கௌஷல் வந்து அங்கேருந்து நடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஏறி ஒரு முகத்தில் வந்து நிற்கும். அது அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும். ஏன்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே பாராட்டணும். காரணம் அவுரங்கசீப் வந்து ஒரு பெரிய கிங். அவங்ககிட்ட வந்து 7 லட்சம் 8 லட்சம் பேர்கிட்ட வீரர்கள், அதன் பிறகு வந்து பெரிய பெரிய யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவுரங்கசீப் கிட்ட. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25,000 பேர் தான், 25,000 படை வீரர்கள் தான். அதுவும் சிவாஜி எதிர்த்து மடிஞ்சு போயிட்டார். அவங்க பையன் வந்து சம்பாஜி வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னும் போது ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ந்து ஒரு குடைச்சல் அப்படி இருக்கும்போது இங்கே பொருளாதாரத்தில் இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சண்டை காட்சி இந்த இதில் அந்த முதல்ல போய் அந்த கோட்டையை பிடிச்சி ஃபஸ்ட்டு படத்தினுடைய என்ட்ரன்ஸில் சம்பாஜி வந்து எப்படி அந்த கோட்டைக்கு உள்ளார போய் அந்த பொக்கிஷங்கள் அடைஞ்சாங்க, அந்த ஊரை எப்படி வந்து நிர்மூலமாக்கினாங்க, எந்த ட்ரிகர் பாயிண்ட்டில் அவுரங்கசீப் வந்து சம்பாஜியை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்றது ஒரு கதை ஒன்று இருக்கும்ல. அது அக்ஷய் கண்ணா பாடி லாங்குவேஜோட அந்த சேர்லேருந்து எழுந்து போய் சொல்கிற ஒரு சீன் இருக்குல்ல. எங்கள் அப்பா இந்த இடத்த வந்து ப்ரெசென்ட் பண்ணார், எங்கள் அப்பாவை நான் சாவடிக்கலை, நான் ஜெயிலில் போட்டேன், ஒரு 8 வருஷம் தாஜ்மஹாலை பார்த்துட்டே போனார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிற இடம். இந்த இடம் எனக்கு எவ்வளோ ஒரு மான பிரச்சனை, இந்த இடம் வந்து எனக்கு எவ்வளோ பிடிச்ச இடம், அப்படிப்பட்ட இடத்த வந்து சம்பாஜி வந்து அழிச்சிட்டு போயிருக்கான், அவனை நான் காலி பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ், அந்த ஈகோ எங்கே ஆரம்பிக்குதுன்றது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மனிஷ் பிரதான் அவர் தான் இந்த திரைப்படத்திற்கான எடிட்டிங். உண்மையிலே சண்டை காட்சிகள், அதுவும் போர்க்காட்சிகள்னும் போது வசவசன்னு எடுத்து போட்டுப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி அதை பக்காவாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது சாதாரண விஷயம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மனிஷ் பிரதான் சூப்பர், நல்லா பண்ணியிருந்தார். அடுத்தது ஏஆர் ரஹ்மான் நம்ம தலை. ஆக்சுவலி இந்த படம் பார்க்குறதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து ரஹ்மானுடைய மியூசிக் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி படத்தை ரஹ்மானை தவிர வேறு யாராலையும் இதை அவ்வளோ சிறப்பாக நீங்கள் பண்ணிடவே முடியாது. ஆஜாமேரே ஆஜா அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வார்த்தையோட நமக்கு சரியாக வரல. அந்த மாதிரி அந்த சுஃபி இந்துஸ்தானி எல்லாம் பூந்து புறப்பட்டது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வரலையும் ரஹ்மானுடைய அந்த ஜோதா அந்த மியூசிக் தான் வந்து இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம். இந்த படத்தில் விக்கி கௌஷலுடைய என்ட்ரன்ஸு, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு அவர் கொடுக்குற ஹீரோ மெட்டீரியல், அதுக்கு அவர் கொடுக்குற மியூசிக்லாம் ஓகே. ஆனால் அவுரங்கசீப் உக்காந்து அந்த தான் நகரம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கோபம் வன்மம் வருதுன்னும் போது அதுக்கு பின்னாடி சும்மா கலன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு உண்மையிலே நான் ரொம்ப மிரண்டு போனேன். அவுரங்கசீப்பை காமிக்கிற இடம்லாம் பிரித்து வஞ்சிருந்தாங்க உண்மையிலே. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து விக்கி கௌஷல் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாப்புல, இந்த மாதிரி போய் இவங்களை இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாப்புல. அந்த பிளான் பண்ணுற இடமும் சூப்பராக, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா. படமே உண்மையிலே இந்த படத்தினுடைய இறைச்சல்கள் கூச்சல்கள்லாம் இருந்தால் கூட ரஹ்மானுடைய மியூசிக்கு படத்துக்கு ரொம்ப பெரிய பலம். ரஹ்மான் மியூசிக்காகவே படம் பார்க்கலாம். ஓகே வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, நிலம், இந்த நிலத்துக்கான ஒரு சண்டை, இது காலங்காலமாக வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து மராட்டிய மண்ணில் முக்கியமாக மும்பையில் வந்து இன்னமும் சிவாஜி போற்றப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அது காலங்காலமாக அது கேரி ஓவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, வரலாறு யார் பக்கம் இருந்து சொல்லப்படுகிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதே வந்து நான் அதை தான் சொல்கிறேன், யாருடைய பார்வையில் ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு பிட்பாக்கெட்காரன் பார்வையில் சொன்னால் அவன் தான் சிறந்தவன் சொல்லுவோம். ஒரு சைக்கோக்காரன் பார்வையில் சொன்னால் அவன் பாரு எவ்வளோ சின்ன வயசுலலாம் கஷ்டப்பட்டதுனால அவன் சைக்கோவை மாறிட்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவோம். இதே ஒரு நல்லவன், யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை நகரதோ அதுதான் வந்து நம்மளுக்கு காட்டப்படுற விஷயம். வரலாறும் அப்படி தான், யாருடைய பார்வையிலிருந்து யாருடைய சார்பிலிருந்து அது எழுதப்படுகிறதோ அதுதான் வரலாறு. ஸோ இங்கே வந்து சத்ரபதி சம்பாஜியுடைய வரலாறுன்னும் போது அங்கே முஸ்லீம்களை, அதாவது அவுரங்கசீப்பை வந்து ரொம்ப மோசமாகவே சித்தரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அவுரங்கசீப் அந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஆள்னா அவர் ரொம்ப மோசமான ஆள் தான் அப்படின்னு நம்மளுக்கு வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது அக்பர் வராரு, அக்பர் ஆட்சி பொறுப்பேற்றுகிறாரு, அதுக்கப்புறம் தான் தீனியலாகின்னு ஒரு மதத்தை எட்டு வராரு. அது வந்து அந்தளவுக்கு வேல்யூவாக இல்லாமல் போகுது. அவர் எல்லா மதமும் ஒன்றுன்றாரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லாம் ஒருத்தர் வந்து பண்ணி வைக்கும்போது அதை சரிப்படுத்துறது அவருடைய மகன் வந்து பண்ணுறார்.
ஸோ இப்போ நம்ம அடுத்தது அக்பர் எப்படிப்பட்டவர்னு ஜோதா அக்பர் அந்த மாதிரி படத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அவர் எவ்வளோ வந்து ஜோவியில் ராஜபுத்திரர்களோடையும் இந்துக்களோட அவர் எப்படி போனார் வந்தார் தீனிலாகி இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை சத்ரபதி சிவாஜியினுடைய மறைவுக்கு பிறகு சம்பாஜி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படிப்பட்ட போர் முறைகள்லாம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதை காமிக்கிற போது அப்போ அவுரங்கசீப்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஈகோ, ரொம்ப வந்து பெரிய கிங்கு, 7 லட்சம் 8 லட்சம் படம் வச்சுருக்கவன் வந்து ஒரு 25,000 பேர் வச்சுருக்கணும் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றதும் அவனுக்கான கோவம் அந்த ஈகோவெல்லாம் ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருந்தாலும் கூட வரலாறு என்பது யார் பக்கம் இருந்து சொல்லப்படுகிறதோ அதுதான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதான் டேக்காகவே நான் சொல்கிறேன். ரைட், எனிவே ஏன்னா ஏற்கனவே நீர்பூத்த நெருப்பாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். படமாக தான் பார்க்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ் ரைட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட். ஓகே, எனிவே வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங்? அந்த வழியை உண்மையிலே அற்புதமாக படம் ஆகிட்டாங்க, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ். சரி, படத்துக்கான மார்க் என்ன? 5க்கு 3 கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த படம் வந்து மராட்டிய மண்ணில் முக்கியமாக பம்பையெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம். ஓகே, நம்மளுக்கெல்லாம் வந்து ஓரளவு தெரியுன்றதுனாலையும் இந்த இந்து முஸ்லீம் அந்த விஷயம் வந்து ரொம்ப அது வந்து பத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வரலாற்றை சொல்லவிட்டானே வேணும், கஷ்டப்பட்டு தான் பேசித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது அப்படி தான் எடுத்துக்க முடியும். ரைட், எனிவே நடந்து போன விஷயம், முடிந்து போன விஷயம், 2 பக்கமுமே தவறுகள் இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். பட் அவர் இட் இஸ் நடுவில் முகல்ஸ்க்கு அப்புறம் முகல்ஸினுடைய தோல்வியும் முகல்ஸினுடைய அழிவுக்கும் சத்ரபதி சிவாஜியினுடைய பங்களிப்பு பெருசு. அதன் பிறகு வந்து யார் பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு 200 வருஷம் ரூல் பண்ணுறாங்க. இன்னமும் நம்ம வந்து அந்த பிரிட்டிஷை விட்டுட்டு நம்ம வந்து இன்னமும் இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு எதிரியான ஒரு ஆளாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் அதை வச்சு தான் இங்கே கதை ஓடிட்டுருக்குன்னு போது நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். இன்னமும் இப்போ வந்து சரி பேசணுன்னா நிறைய பேசிட்டு போகலாம். எனிவே நாம் ஒரு படமாக பார்த்துட்டு நகர்ந்துருவோம். இதை பற்றி பெரிய விஷயங்களாக மனசில் நீங்கள் ஏற்றிக்கக்கூடாது யாருமே அப்படின்றது தான் நான் என்னுடைய நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சாவா அவுரங்கசீப்புடைய ஒரு கஜானாவை காலி பண்ணி அவங்க அந்த ஊரையே அழித்து போர் புரிஞ்சு எடுத்துடுறாரு, அந்த இடத்த எடுத்துடுறார். சாரி. ஸோ சம்பாஜி அவருடைய மகன் சாம்பாஜி இந்த அரியணைக்கு வரார். சாரி, சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜி வந்து ஒரு வாட் இஸ் தட் ஒரு மிகப்பெரிய படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது மட்டுமே லக்ஷ்மண் உட்டேக்க, ரிஷி விர்மானி, அப்புறம் வந்து கௌஷ் இந்த ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்திற்கான நாவல் வழி இன்னைக்கு வரலையும் ஜோதா அக்பருடைய அந்த சாங், அந்த மியூசிக் டாரா டாரா வாட் இஸ் த ஓகே வாட் இஸ் த ஓகே